காலையில எந்திரிச்சோனே ஒரு தலைவலி வரும் பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன சமைக்கலான்ற மாரி யோசிச்சிட்டே இருக்கணும். வேற யார பத்தியும் எதுக்காகவும் அவ்வளோ யோசிக்கவே மாட்டோம். இந்த சமைக்கிறத பத்தியும் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஒரு நாள் ஜென்ஸ் சமைக்கணும், இன்னொரு நாள் வந்து லேடீஸ் சமைக்கணும்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் கடைசி வரைக்கும் எவ்வளோ டென்ஷனா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி நம்ம இந்த சமையல் கட்ட விட்டு தப்பிக்கவே முடியாது. நம்ம இப்படியே தான் கத்திக்கிட்டே இருக்கணும். கத்திட்டே இருந்தாலும் நம்ம தான் சமைச்சாகணும். இன்னைக்கு எவ்வளோ கத்துனாலும் சரி நான் தான் செஞ்சாகணும். வேற என்ன பண்றது? சரி வந்து தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ராகி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை, ரவை 3 கப்பு வந்து எடுத்துட்டேன். ஒவ்வொரு கப்பாக எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப பெருசாலாம் ஊற்ற முடியாது. கொஞ்சம் சின்னதாக ஊற்றினா மட்டும்தான் நல்லா வரும். தோசையுமே ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. நேத்திக்கு வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது. வேர்க்கடலை சட்னி வச்சு வந்து கொடுத்துட்டேன். நார்மலாக வந்து ராகி தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் டிஃபன் வந்து ஹெல்த்தியாக முடிச்சாச்சு.